எங்கே போனாலும் வெள்ளையாக இருக்க வெள்ளையா, நானே பல வாட்டி நினச்சிருக்கேன், வெள்ளையாக போடுறது ஏன் தப்பா. நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. இந்த யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்காரு எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் bro எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையாக இருக்க வெள்ளையா, நானே பல வாட்டி நினச்சிருக்கேன், வெள்ளையாக போடுறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமப்பூ வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி என்ன டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அது கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ அது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்கெலாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்கெலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறையா சொல்ல மாட்டீங்க. பிக்சரைசேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும். வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன், மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்தில். இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்கள். November 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ருக்குள்ளே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கில் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை, அதே மாதிரி ஒன் சைட் லவ். ரொம்ப நாள் கழிச்சு, என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைட் லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். டிஓபி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 ரூபா கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையிலேருந்து தான் 1500 ரூபா வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லோரும் படம் வந்து பாருங்கள். பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத
இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.